மன்மோகன் சிங் உடைய மறைவு இந்திய அரசியல் வரலாற்றில், இந்திய நிதித்துறை வரலாற்றில் எப்படிப்பட்ட ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இது நீங்க பார்க்கும்போது ஒரு செகண்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தார் 1991. அது முன்னாடி 1991க்கு அப்புறம், அதாவது அதுக்கு முன்னாடி என்ன மாதிரி 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 91க்கு முன்னாடி 91க்கு பின்னாடின்னு ரெண்டா நீங்க பிரிச்சு பார்த்துடலாம். இப்ப நான் ஒரு செல்வந்தர் வீட்டில் பிறந்தவன் தான், இருந்தாலும் நான் பாலுக்கும் பிரெட்டுக்கும் ஃபோனுக்கும் கியூவில் நின்றுட்டு இருந்தவன். ஃபோனுக்கு 5 வருஷம் காக்கணும், ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா 4-5 வருஷம் காக்கணும், ஒரு கார் வாங்கணும்னா 4-5 வருஷம் காக்கணும். பால் ஷார்ட்டேஜில் இருக்கும், பிரெட்டு ஷார்ட்டேஜில் இருக்கும். இது மாதிரி சிமெண்ட்டு, ஸ்டீலு எல்லாமே ஷார்ட்டேஜில் இருக்கும். அது மாதிரி ஒரு சோஷலிஸ்ட் நாட்டை கம்ப்ளீட்டாக ஒரு மார்க்கெட் எக்கானமி ஆக்கி இன்னைக்கு யார் வேணா 10 ரூபா 15 ரூபா கொடுத்து ஒரு செல்ஃபோன் சிம் கார்டை வாங்கி பழைய செல்ஃபோனில் போட்டு பேச முடியும், உலகத்தில் எங்கே வேணா பேச முடியும்னு ஆக்கினது மன்மோகன் சிங் தான். அது மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் காமராஜர் கொண்டு வந்த மத்தியான திட்டத்தை இந்தியா ஃபுல்லாக கொண்டு போனதும் அவர் தான். எல்லாருக்கும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், எல்லாரும் படிக்கணும், கல்வி கடன், கல்வியை ஒரு உரிமையாக்கினது, கவர்மெண்டோட பவரை குறைக்கிறதுக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். அதனால நீங்க வெறும் ஒரு பொருளாதாரமாக மட்டும் பார்க்க முடியாது. பணம் சம்பாதிச்சவங்கள்ட்ட பணத்தை எடுத்து ஏழை கொடுத்தவராகவும் நீங்க பார்க்கணும். அவருக்கு பின்னாடி வந்தவங்க அவர் எவ்வளவு வேணா திட்டி இருக்கலாம், ஆனா அவர் சொன்னதை தான் ஃபாலோ பண்றாங்க, பேரை தான் மாத்தி மாத்தி வச்சிருக்காங்களே தவிர அவர் சொன்ன ஸ்கீமை தான் இன்னைக்கு வரைக்கும் நடத்துறாங்க. எந்த ஸ்கீமை நிறுத்துவோன்னு சொன்னாங்களோ அந்த ஸ்கீமை இன்னும் வலிமையா நடத்திட்டு இருக்காங்களே தவிர புதுசா எந்த ஸ்கீமையும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. அதே அவருக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட்டா தான் நீங்க பார்க்கணும். இன்றைய பாரத பிரதமரே அதை சொல்லியிருக்கிறாரு, அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன்னு. அதனால நம்மளுக்கு காந்தி முதல் சுதந்திரம் வாங்கி கொடுத்த மாதிரி 91ல் இந்தியாவோட பொருளாதாரத்தை கம்ப்ளீட்டா மாத்திக்கிட்டாரு. இன்னைக்கு நீங்க ஒரு தனியார் டிவி சேனல் நடத்திட்டு இருக்கீங்க. நான் இன்னைக்கு ராயப்பேட்டால உட்காந்துட்டு நீங்க நார்த் மெட்ராஸ்ல இருக்கிறவங்கள்ட்ட பேசுறேன்னா, இந்த தொழில்நுட்பம் இந்தியா வரத்துக்கு அவர் பயங்கரமா வேலை செஞ்சவர். இது மாதிரி பிரைவேட் டெலிவிஷன் வரணும்னு ரைட்ஸ் கொடுத்தவர். நீங்கெல்லாம் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுங்கன்னு சொன்னவர். ஒரு பிரதமர், ரெகுலரா பிரஸ்ஸை பார்த்தவர், யாரை கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னவர் கடைசி வரைக்கும். அதாவது ராயப்பேட்டையிலிருந்து ராயபுரம் வரை பேசுவதை எளிமையாக்கியவர் என்ற ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா மன்மோகன் சிங் என்று எடுத்துக்கொண்டால் அவர் பல துறையில் முத்திரை பதித்தவர். நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியராக, ஒரு பொருளாதார மேதையாக, நிதி அமைச்சராக, பிரதமராக, ராஜ்யசபையில் ஒரு சிறந்த உறுப்பினராக, யார் கேள்வி கேட்டாலும் எதிர்கொள்ளக்கூடியவர், பதற்றமாக அதிர்ந்து பேசக்கூடியவர் அல்ல, ஆனால் மென்மையாக பேசினாலும் சரியாக செய்யக்கூடியவர். சொல்லாற்றல் குறைவு, ஆனால் செயலாற்றல் அதிகம் என்று பெரிதாக பேசப்படுகிறார் என்று. எனவே அவருடைய செயல்பாடுகளை வெளியிருந்து பார்த்திருப்பீங்க, நீங்க அவரோட நெருங்கி பழகிருக்க வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்க வெளியிருந்து பார்த்திருக்கீங்க, அவருடைய திட்டங்களை நீங்கள் நேரடியாக அனுபவிச்சிருக்கீங்க, செயல்பாடுகளை பார்த்திருக்கீங்க. ஒரு பொருளாதார அறிஞராக நீங்க எப்படி அவரை பார்க்கறீங்க சார்? அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்? என்னோட வாழ்க்கையே மாத்தினது அவர் தானே. நான் படிச்சது கம்ப்யூட்டர் சயின்ஸ். 91ல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு வெளில வந்த ஒரு மாணவனுக்கு எக்கனாமிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த எக்கனாமிக்ஸுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு, மார்க்கெட்னா என்ன, இந்த மார்க்கெட்டை படித்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு ஒரு ஆசையை தூண்டி விட்டு, புஸ்தகத்தை, அந்த காலத்தில் புஸ்தகத்தெல்லாம் நீங்கள் இம்போர்ட் பண்ண முடியாது, புஸ்தகங்களை ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ண வைக்க பர்மிஷன் கொடுத்து, இன்னைக்கு என்கிட்ட 1000க்கு மேலே புஸ்தகம் பொருளாதாரத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் வெளிநாட்டிலேருந்து புஸ்தகத்தையே வாங்க முடியாது. யார் வேணால் எந்த புஸ்தகத்தை வேணால் படிங்க, புஸ்தகத்தை வாங்கி படிங்கன்னு காமிச்சு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸே விட்டு கம்ப்ளீட்டாக பொருளாதாரத்துக்கு வந்ததுக்கு காரணமே அவர் தான். அவருக்கு முன்னாடி கம்ப்யூட்டருங்கிறது ஒரு ஏசி ரூமில் பணக்காரங்க பார்க்கறது. 91க்கு அப்புறம் கம்ப்யூட்டருங்கிறத கம்ப்ளீட்டாக திறந்து விட்டு யார் வேணால் கம்ப்யூட்டர் வாங்கலாம், யார் வேணால் கம்ப்யூட்டர் பயிற்சி பண்ணலாம்,
இன்னைக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில டைரக்டா இன்டைரக்டா 10 கோடி பேர் வேலை செய்யறாங்க. நான் சொல்றது அந்த கம்பெனிக்கு கார் ஓட்டுறது, டீ கடை வச்சிருக்கிறது, ஹாஸ்டல் நடத்துறவர், இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 10 கோடி பேருக்கு மேல இருக்காங்க. இந்த ஐடி இண்டஸ்ட்ரிங்கிறதே உருவாக்கினது அவர் தான். அதுக்கு முன்னாடி ஃபார்மா இண்டஸ்ட்ரின்னு ஒரு சிறிய லெவல்ல இருந்தது. இன்னைக்கு உலகத்துக்கே இந்தியா மருந்து செஞ்சு கொடுக்கறதுனா இவர்னால தான். அதுக்கு முன்னாடி வெறும் தோல் தச்சும் துணியும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு நாட்டை மருந்துக்கும் ஐடிக்கும் உலக சூப்பர் பவர் ஆக்கினது அவர் தான். அது நாராயணமூர்த்தியே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் நாங்கள் வாங்கணும்னா டெல்லியில் போய் பர்மிஷன் கேட்கணும். அந்த கம்ப்யூட்டரை நீங்கள் பெங்களூர்லேயே இருந்து எவ்வளோ வேணால் வாங்கிக்கங்க, வேலை வாய்ப்பு போட்டு கொடுங்கன்னு சொன்னது அவர் தான். இன்னைக்கு அவர் ஆரம்பித்த ஐடி இண்டஸ்ட்ரி இல்லைன்னா பல கோடி பேருக்கு வேலை கிடையாது. அதே மாதிரி வெறும் ஐடி மட்டும் பண்ணால் போராது, இந்த டெலிகம்யூனிகேஷனுங்கிறத ஓப்பன் பண்ணி விட்டாரு. இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிக்கு சேட்டலைட் லிங்க் கொண்டு வந்தார். சேட்டலைட் லிங்க் போய் இன்டர்நேஷ்னல் காலிங் வந்தது. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் எங்கே வேணால் எப்படி வேணால் யாரை வேணால் பேசலாம், யார் வேணால் சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்கலாங்கிறத கொண்டு வந்தது அவர் தான். இன்னைக்கு இப்போ நீங்கள் ஒரு பொருளாதார வல்லரசாக மாற்றி இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாமா? வல்லரசாக செல்வதற்கான பாதையை போட்டவர் மன்மோகன் சிங் எடுத்துக்கலாமா? அவர் வந்தபோது 20 நாளைக்கு கூட நம்மளால இறக்குமதி பண்றதுக்கு பணம் கிடையாது. அவர் விட்டுட்டு போறச்ச $400 பில்லியன் கிட்ட நம்மகிட்ட பணம் இருந்தது. ஸோ ஒரு கட்டப்படுற நாட்டு தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரிய ஒரு இந்தியா உலகத்தின் 3வது பெரிய சிறத்திறந்த எக்கானமி ஆக்கினது ஃபுல்லாவே பேர் அவருக்கு தான் போய் சேரும். ஒரு இந்தியா ஒரு பேஸ்கெட் கேஸ், இந்தியா தனித்தனியா பிரிச்சு போகுங்கிறத அந்த பொருளாதாரத்தை திருப்பி புரட்டி போட்டு ஜனநாயகமா புரட்டி போட்டாரு. சைனாவும் புரட்டினாங்க. ஆனா சைனால ஒரு அத்தாரிட்டேரியன் கம்யூனிஸ்ட் ரெஜிம் ஆட்சி, மன்னர் ஆட்சி மாதிரி தான் அங்க கம்யூனிஸ்ட் ஆட்சி. ஆனா இதெல்லாமே ஜனநாயகமா பண்ணி மக்கள்கிட்ட நேர போய் ஓட்டு வாங்கி தான் இதை பண்ணாரு. இதுல என்ன சிறந்ததுன்னா, அவர் போனப்புறம் கூட இன்னைக்கும் இந்த அரசாங்கம் அவரை எதிர்த்து அவரை கண்ணாப்பினான்னு பேசின அரசாங்கம் கூட அவர் என்ன பாலிசி விட்டு போனாரோ அதே பாலிசி தான் ஃபாலோ பண்றாங்களே தவிர பேரை மாத்திருக்காங்க, மார்க்கெட்டிங் மாத்திருக்காங்க, புதுசா ஒன்றும் பண்ணலைங்கிறது அவருக்கு பெரிய ட்ரிபியூட்.